அன்பு அப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கிற உடன் பிறந்தார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கிற போது எனக்கு முதலில் வந்த கேள்வி, தீவிரமான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர், மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து சண்டை செய்து கொண்டிருப்பவர், இத்தனை அரசியல் பணிகளுக்கு மத்தியில் எதற்காக அவர் மாணவர்களை சந்திக்க வேண்டும் இல்லையா? மாணவர்களிடம் ஏன் அவர் பேச வேண்டும்? மாணவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று யோசித்தேன். அப்போது வரலாற்றின் பக்கங்கள் என் கண்முன் வந்து நின்றது. எட்டயபுரத்தில் பிறந்த சுப்பிரமணியன் பாரதியான போது அவனுக்கு வயது வெறும் 14. ஆங்கில இலக்கியத்தில் கவிதை துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த போது ஷெல்லிக்கு வயது வெறும் 20. சகோதர சகோதரிகளை என்று கூறி இந்த உலகத்தையே தன்பால் ஈர்த்த போது வீரத்துறவி விவேகானந்தருக்கு வயது வெறும் 29. உலகம் போற்றும் கம்யூனிச தத்துவத்தை படைத்த போது மார்க்சுக்கு வயது 30, எங்கல்ஸுக்கு வயது வெறும் 29. 21 மைல் தூரத்தை, அதாவது சூயஸ் கால்வாயை வெறும் 11 மணி 35 நிமிடங்களில் கடந்த போது வீரச்சிறுவன் குஷாலீஸ்வரனுக்கு வயது வெறும் 15. இந்த உலகத்தையே தன் எஃகு காலடியின் கீழ் நசுக்கி வைத்திருந்த அலெக்சாண்டர் தன் வாழ்வின் முதல் போரை சந்தித்த போது அவனுக்கு வயது வெறும் 29. அப்படியானால் அன்பு உறவுகளே, இந்த உலகத்தில் மாணவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். அதனால் தான் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற அவர் இன்றைக்கு மாணவர்களை சந்திக்க வந்திருக்கிறார். இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? மாணவர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? ஒரே ஒரு செய்தியை நிறைவாய் சொல்லுகிறேன். நம்மை போல 3 இளைஞர்கள் இருந்தார்கள். ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங். 3 பேரும் தூக்கு மேடையில் இருக்கிறார்கள். தூக்கு மேடை இயக்கப்பட போகிறது. முதல்ல யாருடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது? ராஜகுருவினுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது. இன்குலாப்னு சொல்லி விழுந்தா. மீதம் இருந்த சுகதேவும் பகத்சிங்கும் அடுத்து சுகதேவனுடைய கழுத்திலிருந்து கயிறு இருக்கப்பட்டது. அவன் இன்குலாப்னு சொல்லி விழுந்தான். பகத்சிங் சிந்தாபாத்னு கத்தினார். இப்போது பகத்சிங்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஏன்? உயிர் திறக்க போகிறோம் என்பதற்காக அல்ல. நாம் இன்குலாப் என்று சொல்லும் போது ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு யாருமே இல்லையே என்று. அவனுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது. இன்குலாப் என்று சொல்லி கீழே விழுந்தான். அந்த தூக்கு மேடையை இயக்கி கொண்டிருந்த ஆங்கிலேய அதிகாரி ஜிந்தாபாத் என்று கத்தினார். மறுநாள் ஆங்கிலேய பத்திரிகைகள் கேட்டது, ஆங்கிலேய அதிகாரியான நீங்கள் இந்தியர்களின் விடுதலை கோஷத்தை ஏன் எழுப்பினீர்கள் என்று. அதற்கு அந்த அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? தங்கள் வாழ்க்கையில் எது ஒன்றையும் அனுபவிக்காத அந்த 3 இளைஞர்கள் இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணிக்கிற போது நான் என்னுடைய ஒற்றை வார்த்தையை அர்ப்பணிக்க கூடாதா என்று கேட்டார். 1000 போராட்டங்களால் வளைக்க முடியாத ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை 3 இளைஞர்களின் நெஞ்சுரம் வளைத்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் மாணவர்களால் ஒன்றை மாற்ற முடியவில்லை என்றால் வேறு யாராலும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் அரசியல் பேச வேண்டியவர்கள் முதலில் மாணவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வருகையால் இந்த அரங்கம் ஒரு நூலகமாக மாறி இருக்கிறது. அப்பா கூட அடிக்கடி சொல்வார், கற்றவர்கள் நடத்துகிற ஆட்சி ஒரு நூலகத்தை போல மிகவும் அமைதியாக இருக்கும் என்று. இந்த அரங்கம் இன்றைக்கு அமைதியாக ஒரு நூலகத்தை போல காட்சியளிக்கிறது. நாம் இங்கிருந்து வீடு திரும்புகிற போது நாம் அறிவு செல்வத்தை அள்ளி செல்வோம். வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நினைச்சன ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு. நாம் தமிழர். நன்றி.